इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. श्रुति सूक्तिमाला 68வது ஸ்லோகம். அதுக்கு அவதாரிகை ஏகஸ்யாஹ ஏவ ரிச்சஹ அநேக தேவதாவாச்சக பத சம்பந்த வசேன அநேக தேவதாகத்வம் பிராமணோக்தம் தரிசயதி. அதாவது ஒரே ரிக்கு, அந்த ரிக்குல பல தேவதைகளுடைய பதங்கள் வருது. அப்படியானா அத பல தேவதைகள் பேர்ல அந்த ரிக்குல சொல்லலாம்ங்கிறது உதாரணம் காண்பிக்கிறார். இது எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டாக்க, இந்த காயத்ரி மந்திரம் இருக்கே, இத பரமேஸ்வர பரம், அதாவது சிவபரமாக வியாக்கியானம் பண்ணினார். ஆனா அப்ப இப்ப அது சிவபரமான மந்திரமாக இருந்தால் அதுக்கு எப்படி சாவித்ரி அப்படின்னு பேர் வரும், சவிதா தேவதாங்கிறது எப்படி வரும்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு அவர் 67வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, நான் சவித்ர பரத்வம் இல்லைன்னு சொல்லல, இந்த மந்திரத்துல சவிதாங்கிற பதம் இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை சாவித்ரி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விவகாரம் உண்டு. அதுக்காக அர்த்தம் மாறாது. அர்த்தம் சிவனை தான் இந்த மந்திரம் குறிக்கிறது அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. ஆகையால சாவித்ரிங்கிறத சொல்றது அங்க சவிதாங்கிற பதம் வந்திருக்கு அந்த மந்திரத்திலே, ஆகையால சாவித்ரின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சமாதானம் சொன்னார். இப்ப ஐந்திரி, அதுக்கு உதாரணம் ஐந்திரியா கார்கபத்தியம் உபதிஷ்டதே அப்படிங்கிற இடத்துல அந்த மந்திரத்துக்கு ஐந்திரி அப்படிங்கிற பேரு. ஆனா அந்த மந்திரம் இந்திரனை சொல்லல, அது கார்கபத்திய உபஸ்தானத்துல விநியோகம் பண்ணப்பட்டதுனால கார்கபத்திய அக்னியை பத்தி சொல்றது. இருந்தாலும் மந்திரத்துக்கு பேர் என்னமோ ஐந்திரிங்கிற பேரு தான், ஏன்னா இந்திராங்கிற பதம் அதுல வருது அப்படின்னு ஒரு உதாரணத்தோட ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதுக்குதான் இப்ப இதுக்கு நான் சொன்னது சரிதான்னு சொல்றதுக்கு பிரமாணமாக வேதத்திலிருந்து இப்ப எடுத்து காமிக்கிறார். பிராமண வாக்கியம் அப்படி ஒரே மந்திரம் பல தேவதைகளை கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மேற்கொண்டு ஒரு ரிக்கை காமிக்கிறார். அந்த ரிக்குக்கு பிராமண வாக்கியமே அந்தந்த பதங்கள் இருக்கிறதுனால அந்தந்த தேவதாகம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணி இருக்கு. அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். அப்பியர்க்க தெய்வதவதீம் ரிச்சம் ஆமநாமஹ சப்தேன விஸ்வ இதி சங்கர வைஸ்வதேவீம் பித்ரியாஞ்ச மர்த்த இதி புஷ்யபதேன பௌஷ்ணீம் ஏதாதிருஷானி கதிநாம நிதர்சனானி. இந்த மாதிரி பல நிதர்சனங்கள், பல உதாரணங்களை நம்மளால பார்க்க முடியும். எந்த மாதிரி? விஸ்வே தேவஸ்ய நேதுஹு மர்த்தோ விரணீத சఖ్యం விஸ்வே ராய இஷுத்யசி த்யும்னம் விரணீத புஷ்யசே அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரம் பாசமா பார்த்தாக்க சூரியனை சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு நிருப்தத்திலிருந்து தெரியறதாம். அப்படி அர்க்க தெய்வதவதி. இந்த மந்திரம் யார சொல்றதுன்னா சூரியனை சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆனால் இந்த மந்திரத்தை வைஸ்வதேவின்னு சொல்லிருக்கு. ஏன்னா விஸ்வே தேவஸ்ய நேது, விஸ்வேன்னு ஒரு பதம் வந்திருக்கு. சப்தேன விஸ்வ இதி சங்கர வைஸ்வதேவி. சங்கரா, ஏ சங்கரா, இந்த அர்க்க தேவதையை கொண்ட இந்த ரிக்க நம்ம ஆமநாமகானா வேதத்துல படிக்கிறோமோ இல்லையோ, அந்த ரிக்க
வைஸ்வதேவீம் ஆமநாமஹா. விஸ்வே அப்படிங்கிற ஒரு பதம் வந்திருக்கு அப்படிங்கறதுனாலே இந்த இருக்க வைஸ்வதேவின்னு சொல்லப்பட்டிருக்கு. பித்ரியாஞ்ச மர்த்த இதி. மர்த்தோ விரணீத அப்படிங்கிற இடத்துல மர்த்தகா அப்படிங்கிற ஒரு பதம் வந்ததுனாலே இது பித்ரு தேவதாக்கமாக ஆகிறது அப்படிங்கறதையும் சொல்றோம். நாமநாமகான பிராமண வாக்கியம் வேதமே சொல்றோம். அதே மாதிரி புஷ்யசே அப்படின்னு புஷ்ய பதம் வந்ததுனாலே இதே மந்திரத்தை பௌஷ்ணீம் ஆமநாமகான். பௌஷ்ணினா பூஷாவ தேவதையாக கொண்ட மந்திரம் இது ஆகும் அப்படின்னு வேதம் சொல்றோம். இது போறாதா? இது யார சொல்லக்கூடிய மந்திரம்னு கேட்டா அர்க்க தெய்வத்தவதி. ஆனா அர்க்காவே காணவில்லை. சொல்லக்கூடிய மந்திரம் அதுல வரக்கூடிய பதத்தை வச்சு பிராமணா இது வைஸ்வதேவி, இது பித்ரு தேவதாக்கம், இது பூஷ தேவதாக்கம் அப்படிலாம் சொல்லிட்டு போயிடுத்தோம். ஆனா மந்திரம் அர்க்க தேவதையை சொல்றது. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த காயத்ரி மந்திரமும் சவிதாங்கிற பதத்தை வச்சு சாவித்ரி அப்படின்னு சொன்னாலும் சொல்லப்பட்டாலும் அது ஒன்னத்தான் குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கறத இந்த திருஷ்டாந்தங்களை கொடுத்து இன்னும் சமர்சனம் பண்றார், பலப்படுத்துறார். அர்க்க தெய்வதவதி அதான் விஸ்வே தேவஸ்ய நேதுஹு இதி பஞ்சஸ்வஸ்தியாத்ரேயோ நாம ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தः விஸ்வே தேவா தேவதா இதி ரிக்விதானே விஸ்வே தேவஸ்ய இத்யஸ்யாஹ ரிச்சः விஸ்வே தேவ தேவதா தத்துவம் உக்தம். இந்த ரிக்க வைஸ்வதேவின்னு யாரு சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா ரிக்விதானத்துல சௌனகர் சொல்லியிருக்கார். அதாவது அவர் இந்த மந்திரத்துக்கு ஆத்ரேயா ரிஷின்னு சொல்லி, அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொல்லி, விஸ்வே தேவா தேவதாக தேவதைகள்னு சொல்லி இந்த மந்திரமானது வைஸ்வதேவம் விஸ்வதேவ தேவதாகம் அப்படின்னு சொல்றார். ததாபி மந்திரவாச்சியார்த்தோ தேவதா இது நைருக்த வாக்கியாத். அதாவது இந்த மந்திரம் எந்த தேவதையை சொல்லுமோ எதை சொல்லுமோ அதுதான் தேவதை. மந்திரார்த்தம் தான் தேவதைன்னு. மந்திரம் எதை வர்ணிக்கிறதோ அது அந்த மந்திரத்துக்கு தேவதைன்னு சொல்லிக்கணுமா அப்படின்னு நிருக்தக்காரர் சொன்னதுனாலே அர்க்க தேவதாக்கத்துவம் இது அர்க்க தெய்வதவதியும் அப்படி சவித்ரு தேவதாக்காம் அப்படி இது அர்க்க தெய்வதம். இந்த மந்திரம் சூரியனை பற்றி வர்ணிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே அர்க்கன்னா சூரியன், சூரிய தேவதாக்கமாகவும் இருக்கிறது. அதை எப்படி பிராமணன் அப்படி வியாக்கியானம் பண்ணி இருக்கலாமே. விஸ்வே தேவஸ்ய மர்த்துஹு இல்ல, நிறைய தப்பு இருக்கு. விஸ்வே தேவஸ்ய நேதுஹு மர்த்தோ விரணீத சக்கியம் விஸ்வே ராய இஷுத்யசி ஜும்னம் விரணீத புஷ்யசே இது ரிச்சம் விஸ்வபதேன வைஸ்வதேவி விஸ்வே தேவ தேவதாகாம். இந்த பதத்துல விஸ்வான பதம் உங்குத்து. இந்த மந்திரத்துல விஸ்வபதம் போட்டதுனாலே இந்த மந்திரம் வைஸ்வதேவி அப்படின்னு ஆச்சான். அடுத்தது மர்த்தகா இது பதேன பித்ரியாம் பித்ரு தேவதாகாம். மர்த்தகாங்கிற பதம் வந்ததுனாலே இது பித்ரு தேவதாக்கமான மந்திரமும் ஆகிறதாம். புஷ்யபதேன புஷ்யசே இது பதேன, புஷ்யசேங்கிற பதத்துல புஷ்ய இவ்வளவுதான் எடுத்துட்டு இந்த பதத்தினாலே பௌஷ்ணி பூஷ தேவதாக்காம் ஆமநாமம். இது பூஷாவை தேவதையாக கொண்டது. எல்லாமே சரிதாங்க இருக்கு. ஆமநாமகான அசீமகி. இது யாரு சொல்றது? இந்த தேவதைகள் கொண்டதுன்னு வேதமே சொல்றதுங்கிறார். அது எப்படி? ததாச்ச யஜுர்வேதே பிராமண வாக்கியம். இந்த மந்திரத்துக்கு விநியோகம் செய்யக்கூடிய பிராமண வாக்கியமும் அதே வேதத்துல இருக்கு. விஸ்வே தேவஸ்ய நேதுரித்யாக சாவித்ரியேதேன. விஸ்வே தேவஸ்ய நேதுஹு அப்படிங்கிற இந்த மந்திரத்தினாலே அப்படின்னு சொல்றோமா, இந்த மந்திரம் சாவித்ரி ஏதேனா. அதால இப்படி சொன்ன இந்த பதங்கள் அங்க இருக்கிறதுனாலே தேவஸ்ய பதம் இருக்கிறதுனால இது சவித்ரு தேவதாக்கும் ஆகிறது.
மர்த்தோ விரணீத சக்கியமித்யாக பிதிருதேவத்யயிதேன. மர்த்தோ விரணீத சக்கியம் அப்படின்னு இந்த மந்திரத்துல வரத்தினாலே இது பிதிருதேவத்தியமாக ஆகிறது. இதே மந்திரம் விஸ்வே ராய இஷுத்தியசீத்யாக வைஸ்வதேவ் வேதேனம். விஸ்வே ராய இஷுத்தியசின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதனால இது விஸ்வதேவ தேவதாக்கமாகவும் ஆகிறது. சுருத்தி சொல்றது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. யும்னம் விரணீத புஷ்யசே இத்தியாக பௌஷ்ணி ஏதேன. புஷ்யசேன்னு வந்துருத்தோ, புஷுதாத்து வந்துருத்தோ, ஆகையால பூஷாவும் இந்த மந்திரத்துக்கு தேவதையாக இருக்கிறார். ஆக பார்த்தா சாவா ஏஷா ரிக் சர்வ தேவத்தியா. என்ன எல்லா ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி தேவதையா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு பாதத்துக்குன்னு இல்ல, இந்த எல்லா தேவதைகளையும் தேவதையா கொண்டதாக இருக்கு இந்த மந்திரம், சர்வ தேவத்தையார்ட்ட. ஆக நான் சொன்னது கரெக்டா போச்சு. அந்தந்த பதங்கள் வந்திருக்கேங்கிறதுக்காக மந்திரத்துக்கு அந்த தேவதைய சொல்லக்கூடிய ஒரு பதத்தினால சொல்லப்படுறதே தவிர அதனுடைய அர்த்தம் அந்த தேவதையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தம் இல்லை. ஏதாதிருஷானி நிதர்சனானி கதிநாமா. இந்த மாதிரி எத்தனை உதாரணம் காமிக்கலாம் தெரியுமோ அப்படின்னா நிறைய காமிக்கலாமா. நாம பிரகாச சம்பாவிய குரோதோபகம உத்சனே இத்தியமரஹ. நாமனா பிரகாசனம் சம்பாவியன்னு போட்டிருக்காரு, அது அதை வச்சுருக்காரு. காணிச்சித்து சம்பாவியானி இத்தியர்த்தம். இந்த மாதிரி நிறைய சம்பவிக்கும். இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய கிடைக்கும். அனேனைவ நியாயேன கல்பகாரைரபி தத்தத் தேவதாகேஷு கர்மசு தத்தத் பதாவயவ அன்வயவசேனாபி மந்த்ராக விநியுஜ்யந்தே இத்தியாக. இப்ப நாம சொன்னோமோ இல்லையோ, அந்த பதம் வந்திருக்குங்கிறதுனால அந்த தேவதைக்கு இந்த மந்திரம், அந்த தேவதாக்கமாக அந்த மந்திரம் ஆறுதுன்னு. இன்னும் பார்த்தா அந்த பதம் கூட முழுசா வர வேண்டாம். அந்த பதத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பதம், ஒரு அக்ஷரம் இருந்துட்டா கூட அந்த மந்திரமானது அந்த தேவதையை கொண்டதாக வச்சு அந்த தேவதைக்கு பூஜாதிகள்ல விநியோகம் பண்ணப்பட்டிருக்கான். இது கல்பசூத்திரக்காரால் செய்யறாளாம். அனேனைவன் நியாயேன கல்பக்காரைரபி தத்தத் தேவதாகேஷு கர்மசு. அந்தந்த தேவதைகளை கொண்ட கர்மாவில ஜபாதிகள்லயோ அந்த தேவதையுடைய வேறு கூட பூரா இல்லை. இருந்தாலும் ஏதோ அதனுடைய ஒரு ஏகதேசம் வந்ததேங்கிறதுக்காக அதை வச்சுட்டு அந்த தத்தத் தேவதாக்க கர்மால மந்திரங்களை விநியோகம் பண்ணி இருக்கலாம். தத்தத் பதாவயவ அன்வய வசேன. பதம் முழுசா இல்ல, பதத்தினுடைய ஏதோ ஒரு அவயவம் வந்திருக்கு அந்த மந்திரத்துல, அதை வச்சுட்டு மந்திராக விநியுஜ்யந்தே இத்தியாக. ஏஷா கதிஹி ஸ்ருதிகிராம் இதி நிர்ணயேன தத்தத் கிரகார்ச்சன விதௌ முனயः ஸ்மரந்தி மந்திரேண சங்கர சனேஹே சமுபக்ரமேண புத்தியஸ்வ சப்த சகிதேன புதஸ்ய பூஜா. ஏஷா கதிஹி. இப்ப சொன்னோமே ஒரு நியாயம், இந்த மாதிரிதான் அந்த பதம் வந்திருக்கேங்கிறதுக்காக சாவித்திரின்னு சொல்றோம், சாவித்திரி பதம் வந்ததுனால அப்படின்னு சொன்னோமே. இது அநேக இடத்துல வேத வாக்கியங்களுக்கு இப்படிதான் நிர்ணயம் பண்ண வேண்டியிருக்கு. அதனாலதான் தத்தத் கிரகார்ச்சன விது. அந்த நவகிரக தேவதைகளுக்கு அர்ச்சனம் பண்ணும் போது முனைய ஸ்மரந்தி மந்திரங்களை, இந்த மந்திரத்தினால இந்த கிரகத்துக்கு அர்ச்சனை செய்ய வேண்டியது அப்படின்னு மகர்ஷிகள் கல்பசூத்திரக்காரால் சொல்றாளாம். அதுக்கு ஒரு 2 உதாரணம் காமிக்கிறார். சங்கரா மந்திரேண சனேஹே சமுபக்ரமேண சன்னோதேவீர் அபிஷ்டயே அப்படிங்கிற இந்த மந்திரம் சனிக்கு மந்திரமாக கல்பசூத்திரக்காரா சொல்லிட்டுறா. ஆனா சனியை பத்தி அதுல ஒன்னும் வரல. ஆனால் ஷம்னு வந்துடுத்தோ இல்லையோ, ஷ வந்துடுத்தே. சனிங்கிற அந்த சப்தத்தினுடைய ஒரு ஏகதேசம் ஷங்கிற ஷகாரம் வந்துட்டு அந்த மந்திரத்திலே. ஆஹா, அதை வச்சுட்டே ஷான ஆரம்பிக்கிறதுனாலேயே இந்த மந்திரத்தை சனீஸ்வரன் பகவானுக்கு கொடுத்துட்டார். ஆஹா, நவகிரகத்துல சனி கிரகத்துக்கு இந்த மந்திரம் அப்படின்னு கொடுத்துட்டாளாம். அதே மாதிரி புதனுக்கு
புத்தியஸ்வ சப்த சகிதேன புதஸ்ய பூஜாம் உத்புத்தியஸ்வாக்னே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதுல புத்னு வருதோ இல்லையோ, புத்தியஸ்வான அது யதேஷ்டம். புத சப்தத்துல உள்ள புத் அப்படிங்கிற ஒரு பாகம் அங்க வந்துடுத்து. ஆகையாலே அதை வச்சுட்டே இந்த மந்திரத்தை புதனுக்கு, புத கிரகத்துக்கு விநியோகம் பண்ணிவிட்டா. ஆறு முனையா கல்பசூத்திரக்காராக. அப்போ என்ன ஆச்சு? சம்பூர்ண பதம் இருக்கிறத கேட்கவே வேண்டாம். அந்த பதம் கூட முழுஷா இல்ல, அதனோட ஒரு பாகம் ஏகதேசம் தான் அந்த மந்திரத்துல வந்திருக்கு. அப்படி முழு மந்திரத்தை அந்த தேவதைக்கு விநியோகம் பண்றச்ச சம்பூர்ணமாக அந்த சப்தம் இருக்கும் போது அந்த மந்திரத்தை அந்த தேவதாக்கம்னு சொல்லி விவகாரம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அதான் கேட்கிறா. அர்த்தமே அதுவா இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை. இப்ப சொன்ன இடத்துல எல்லாம் அர்த்தத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அர்த்தம் வேற. ஆனா புதனுக்கு மந்திரம், சனிக்கு மந்திரம்னு சொல்லிட்டு இருக்கா. புத்தியஸ்வ சப்த சகிதேன புதஸ்ய பூஜாம் ஸ்ருதிகிராம் வேதவச்சசாம் ஏஷா கதிஹி அயம் நியாயஹ இதி நிர்ணயேன. இந்த வேத வாக்கியங்கள்ல இப்படிதான் வரும். பல இடத்துல அந்த சம்பூர்ணமான பதம் இருக்க முடியாது, இருந்தா அதை வச்சே விவகாரம் பண்றது உண்டு. அப்படிங்கிற இந்த நியாயத்தை வச்சுண்டு முனையா தத்தத் கிரகார்ச்சன விதௌ, நவகிரகங்கள்ல அந்தந்த கிரகங்களுக்கு அர்ச்சனை விதிக்கும் போது ஷம் உபக்கிரமேண, ஷம் இது சப்தா உபக்கிரமஹ பிராரம்பஹ யஸ்ய தேன, ஷம்னு ஆரம்பிக்கக்கூடிய அப்படின்னு ஷம்னு ஆரம்பிக்கக்கூடிய ஷங்கிற பதம் தான். ஷம்மு கூட வேண்டாம், ஷன்னோ தேவீரகிட்டேன்னு இருக்கு, ஷான்னு ஆரம்பிச்சுட்டு இல்லையோ. அதனால ஷமுபக்கிரமேணன்னு போட்டிருக்கார். ஆரம்பறது ஷம்னு இருக்கு, ஆனா நமக்கு வேண்டியது அதுல ஷா மாத்திரம்தான். அந்த ஷான ஆரம்பிச்சதே போறோம். அதுக்காகவே அந்த மந்திரத்தை சனி தேவத்தைக்கு, சனி கிரகத்துக்கு கொடுத்துட்டான். ஷன்னோ தேவீர் அபிஷ்டயே இது மந்திரேண சனேஹே சனைஷ்சரஸ்ய பூஜாம் ஸ்மரந்தின்னு சொல்ல வேண்டியதான். அந்த மந்திரத்தினாலே சனீஸ்வர கிரகத்துக்கு பூஜை பண்ண வேண்டியது. அதே மாதிரி புத்தியஸ்வ சப்த சகிதேன உத்புத்தியஸ்வாக்னே பிரதிஜாகிருஹி அப்படின்னு ஒரு மந்திரம் வருது. அந்த புத்தனை வந்துடுத்ததுல இது மந்திரேன புதஸ்ய பூஜாம் ஸ்மரந்தி. இந்த மந்திரம் யாருக்கு மந்திரம்? நவகிரகத்துல புதனுக்கு. எப்படி புதன் புத்தனை வந்திருக்கு, அவ்வளவுதான். அது மாத்திரம் இல்ல, ஸ்மரந்தினா யாரு சொல்லியிருக்கா? யாஜ்ஞவல்கர் தன்னுடைய ஸ்மிருதியில சொல்லியிருக்கார் நவகிரகங்களுக்கு இந்த மந்திரங்கள்ல. இந்த மந்திரங்களை அந்த ஸ்லோகத்தை நம்ம கொஞ்சம் பார்த்து திருத்திக்கணும். ஆ கிருஷ்ணேன சில மந்திரங்கள் இதந்தேவாக அக்னிர்மூர்தா திவஹ் கதுத் இமம் தேவாக கூட இருக்கலாம் போல இருக்கு. உத்புத்யஸ்வேதி ச ரிச்சஹ யதாசங்கம் பிரகீர்த்திதாக ப்ருஹஸ்பதே அதியதர்யஹ தத்தேவாஹ தத்பரா ஸ்ருதிஹி ஷன்னோ தேவி ததா மந்திராஹ கேதும் கிருண்வன் கயானச்சேதி. 9 கிரகங்களுக்கு 9 மந்திரங்கள் கரெக்டா வருதா? ஆ கிருஷ்ணேன, இது சாகாந்தரத்துல ஆ கிருஷ்ணேன ரஜசான்னு வரும். அப்புறம் இதந்தேவாகான்னு ஒரு மந்திரம் இருக்கு போல இருக்கு. 2 அக்னிர்மூர்தா திவஹ் செவ்வாய், உத்புத்தியஸ்வாங்கிறது புதன். அதுக்கு அப்புறம் ப்ருஹஸ்பதி, ப்ருஹஸ்பதே அதியதர்யா இது ப்ருஹஸ்பதி. தத்தேவாஸ் தத்பரா ஸ்ருதிஹின்னு போட்டிருக்கு. சுக்கிரனுக்கு வரணும், பிரவசுக்ராய வரும் சாதாரணமா, ஆனா இங்க வேற மாதிரியா இருக்கு. தத்தேவாஸ் தத்பரா ஸ்ருதி சாகாந்தரத்துல இருக்கலாமோ என்னவோ, பாடம் இப்படியே இருக்காங்கிறது பாத்துக்கணும். ஷன்னோ தேவி சனி. அப்புறம் மந்திராக கேதும் கிருண்வன் கேதுவுக்கு, கயானச்சித்ரா அபுவத் கயானச்சா இது ராகுக்கு. இந்த மாதிரி மந்திரங்களை இது நாம சொல்லல, மகர்ஷிகளே இத சொல்லிட்டார் ஸ்மிருதியில. ஆக யாஜ்ஞவல்க ஸ்மிருதியில இருக்குன்னு சொல்லிட்டாரே. ஆக யாஜ்ஞவல்க ஸ்மிருதியில இருக்கிறதுனாலே இது மகர்ஷிகளே பண்ணி கொடுத்த விஷயம், நம்ம கல்பனைங்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டார்.
இப்போ உங்க அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். அங்க என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வரனை சொல்றதுக்கு ஆயிரக்கணக்கான மந்திரங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க காயத்ரி மந்திரம் ஈஸ்வரனை சொல்றதுன்னு முதல்ல பண்றீங்களே, அது என்ன விசேஷம்? ஏன் அந்த மாதிரி காயத்ரி மந்திரத்தை எடுத்துட்டு அதுக்கு சிவபரத்துவம் சொல்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி. ஈஸ்வர வாச்சகேஷு பகுஷு வைதிகேஷு மந்திரேஷு சத்சு அப்படி ஈஸ்வரனை சொல்லக்கூடியதாக வேதத்துல மந்திரங்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கிறச்ச நீ எல்லாத்தையும் விட்டுட்டு காயத்ரியாக ஈஸ்வர வாச்சகத்துவ பிரதிபாதனே, இந்த காயத்ரி மந்திரத்தை எடுத்துட்டு அதுதான் அது ஈஸ்வரனை சொல்றது அப்படின்னு பர்க சப்தம் இருக்கிறதுனாலேன்னு எல்லாம் சிரமப்பட்டு எல்லாம் பிரதிபாதனம் பண்ணாலே அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அது சொல்றார் திரைசாரத்துவம் ஹேது இத்தியாக. காயத்ரிங்கிறது 3 வேதத்தினுடைய சாரமாக இருக்கு. அதனால இது ரொம்ப பிரதானம், முக்கியமானது. ஆக இப்பேற்பட்ட அந்த காயத்ரி மந்திரமே சிவபரம் அப்படின்னு தீர்மானம் ஆச்சுன்னா அது எந்த வேதங்களுக்கெல்லாம் சாரமாக இருக்கோ அந்த 3 வேதங்கள் கூட சிவபரம்ங்கிறது அனாயாசமாக சித்தமாயிடும். ஏன்னா திரைசாரமாக காயத்ரிய சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால இந்த விசேஷத்தை மனசுல வச்சுட்டுதான் காயத்ரி மந்திரத்துக்கு சிவபரத்துவம் இங்கே நிரூபணம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஆம்னாயம் ரிக்யஜுஷ சாமவிதம் விசிந்திய சாரம் சமுத்ருதவதா பரமேஷ்டினாபி மந்திரஸ்திரிபாத் அயம் அதிருஷ்ட விதாந்தரேண திருஷ்டா சராச்சர குரு மனுனா யசோக்தம். சராச்சர குரு சிவபெருமானே, சமஸ்த சராச்சரத்துக்கும் குருவாக இருப்பவரே, இந்த ரிக்யஜுஷ சாமவிதம் ஆம்னாயம் விசிந்திய. ஆம்னாயம்னா வேதம். அது ரிக்வேதம் என்ன, எஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்னன்னு 3 விதமான வேதம் எல்லாம் இருக்கு. அந்த எல்லா வேதத்தையும் நன்னா சிந்தனை பண்ணி பார்த்தாராம். யாரு? பரமேஷ்டினா பிரம்மா. இதுல இருந்து ஒரு சாரத்தை எடுக்கணுமே, 3 வேதத்தினுடைய சாரத்தை அப்படின்னு நன்னா யோஜனை பண்ணி சாரம் சமுத்தருதவதா 3 வேதத்துல இருந்து அப்படியே சாரத்தை பிடிச்சி எடுத்துட்டாராம் வெளியில. அந்த சாரம் தான் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்துல இருக்கக்கூடிய 3 பாதங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு வேதத்துக்கு பிரதிநிதி. அந்த வேதத்துடைய சாரம் மந்திர ஸ்திரிபாதயம் அதிருஷ்ட விதாந்தரேன. அதிருஷ்ட விதாந்தரேனன்னு சொன்னா வேற யாரும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கல. இது 3 வேதத்தினுடைய சாரம் அப்படிங்கிறத வேற யாருக்கும் தெரியல. அப்படி இருக்கிறச்ச அந்த பிரம்மாவானவர் அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாராம் இந்த மந்திரத்தை. திருஷ்டா சராச்சர குரு. அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? பிரம்மா அதை பார்த்தாருன்னு கேட்டா மனு சொல்லி வச்சிருக்கார். மனுனா யதோக்தம். மனுவாக்கம் இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய விசேஷத்தை சொல்லும் போது இது 3 வேதத்திலேருந்து பிரம்மா எடுத்திருக்கார் அப்படிங்கிறத சாரமாக எடுத்திருக்காருங்கிறத சொல்லியிருக்கார். ஹே சராச்சர குரு, சகல சராச்சரத்துக்கும் குருவானவரே, ரிக்யஜுஷ சாம விதம். ரிக் யஜு சாம பிரகாரம் ஆம்னாயம் வேதம். இந்த 3 வேதம் இதி வேதா ஸ்திரயஸ்திரயி அப்படின்னு சொல்லுவா. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். அதர்வண வேதம் இதுக்குள்ள சேர்ந்துருத்தோன்னு வச்சுக்க வேண்டியது. அது இருக்குதான். சாம பிரகாரம் ஆம்னாயம் வேதம் விசிந்திய. விசிந்தியனா நன்றாக ஆலோசனை செய்துன்னு அர்த்தம். அதிருஷ்ட விதாந்தரேன, அதிருஷ்ட பிரகாராந்தரேன, அதாவது வேற யாரும் கண்டுபிடிக்க முடியல. அப்பேற்பட்ட யாருனாலையும் பார்க்கப்படாத ஒரு விதத்திலே, யாருக்கும் தெரியாத ஒரு விதத்திலே 3 வேதத்திலிருந்து சாரத்தை எடுத்தார். சாரம் உத்கிருஷ்ட பாகம். சாரங்கிறது ரொம்ப முக்கியமான பாகம், பிரதானம். பிரதானமான அந்த பாகத்தை சமுத்ருதவதா பரமேஷ்டினாபி, அத வெளியில எடுத்த அந்த பரமேஷ்டினா பிரம்மா. பிரம்மா கூட இப்படிதான் சொல்லியிருக்காராம். அபிஹி ஏவார்த்தே. இங்க அபினா அவர் கூட இல்லையா, அவர் தான், அவரை உத்தரவு தான், வேற யாரும் சொல்லல. அதனால ஏவார்த்தேன்னு விட்டார்.
பரமேஷ்டினைவ திரிபாதயம் மந்திரோ திருஷ்டா. அந்த பிரம்மாவுக்கு தான் இந்த விஷயம் தெரிஞ்சது, வேற யாருக்கும் தெரியல. முதல்ல தெரிஞ்சது அவருக்கு தான். அது எப்படி உனக்கு தெரியுதுன்னு கேட்டா, யதோக்தம் மனுனா திரிப்ய ஏவ து வேதேபியா பாதம் பாதம் அதூதுசது. இந்த காயத்ரியில இருக்கக்கூடிய இந்த 3 பாதம் இருக்கு. ஒவ்வொரு பாதத்தை ஒவ்வொரு வேதத்திலிருந்து அவர் எடுத்தாராம், தோகனம் பண்ணி எடுத்தார், கறந்து எடுத்தா மாதிரி அப்படி ரொம்ப சாரத்தை எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ததிதி ரிச்சஹா அஸ்யா சாவித்ரியாக பரமேஷ்டி பிரஜாபதி. இந்த தத் சவித்து அப்படிங்கிற இந்த சாவித்ரி இருக்கே, இதனுடைய ஒவ்வொரு பாதத்தையும் 3 பாதங்கள் இருக்கு, ஒவ்வொரு பாதத்தையும் ஒவ்வொரு வேதத்திலிருந்து பரமேஷ்டி பிரஜாபதியானவர் உத்தரணம் பண்ணி எடுத்திருக்கார். திரிபியகான்னு சொன்னாலே 4வது விட்டுட்டாருன்னு கேட்டா, அதர்வணஸ்யாபி அத்தைவ அந்தர்பாவா திரிபியா இது உத்தம். அது என்ன ரிக் ரூபமா இருக்கு, அதனால அதையும் ரிக்வேதத்துல சேர்த்து விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விதமாக பார்க்கறச்சே ஏவம் என்ன நடந்தது, மேல என்ன சொல்ல போறாருங்கிறத சங்கிரகமா ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு வியாக்கியாதா. ஏவம் 15 ஸ்லோகைஹி சோபோத்காதம் மகேஷிது காயத்ரி மந்திரவாச்சியத்துவம் லக்ஷணம் சுநிரூபிதம். இப்படியாக இந்த 70வது ஸ்லோகம் வரை 15 ஸ்லோகங்கள்ல, அங்கிருந்து 66 கணக்கு பண்ணான்னு நினைக்கிறேன், ஒரு 15 ஸ்லோகங்கள்ல உபோத்காதத்தோடு அந்த பரமேஸ்வரன் தான் காயத்ரி மந்திர வாச்சியராக இருக்கிறார் அப்படிங்கறத நன்னா நிரூபணம் பண்ணிவிட்டார். இனிமேல் என்ன பண்ண போறாருன்னா, அத ஈசிது கிரமப்பிராப்தம் கிரதுசேஷித்வ லக்ஷணம் ஸ்லோகைஹி 12 சங்கியாகைஹி பிரதிபாதயதி ஸ்புடம். இனிமேல் ஒரு 12 ஸ்லோகங்கள் என்ன சொல்ல போறதுன்னு சொன்னா, சமஸ்த கிரதுபுலியும் பிரதானமாக பூஜிக்கப்படுறவர் சிவன் தான். கிரது சேஷியாக இருக்கார். எல்லா கிரத்துகள்லயுமே சேஷி, அவருக்கு சேஷமாகத்தான். சேஷம்னா சேஷினா பிரதானம், சேஷனா அங்கம், அப்பிரதானம். எந்த கிரத்துவா இருந்தாலும் அந்த கிரத்துவுக்கு சேஷியாக இருப்பவர் பரமேஸ்வரன் தான் அப்படிங்கறத. மற்ற தேவதைகள்லாம் இருக்கலாம், ஆனா சேஷியாக இல்ல சர்வ பிரதானமாக இருக்கிறது பரமேஸ்வரன் தான் அப்படிங்கறத சொல்ல போறார். ஒரு 12 ஸ்லோகங்கள்ல இதை நிரூபணம் பண்ண போறாராம். ஸ்லோகைஹி 12 சங்கியாகைஹி பிரதிபாதயதி ஸ்புடம். ஆக பரமேஸ்வரன் தான் எல்லாம், பரமேஸ்வரன் தான் காயத்ரி மந்திர பிரதிபாத்தியர், பரமேஸ்வரன் தான் சகல கிரதுவுக்கும் சேஷியாக இருந்துட்டு, கிரதுக்கள்னால யாகானுஷ்டானம் பண்ணி ஆராதிக்கப்படுகிறவராக இருக்கிறவர் அப்படிங்கறத மேல ஒரு 12 ஸ்லோகத்துல நிரூபணம் பண்ண போறாராம். இது 71வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கை படிச்சோம். 70 ஸ்லோகம் வரையில் பாயிருக்கு. 71 நம்ம அப்புறம் பார்க்கலாம்.